அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை. இது சும்மா நம்ம வீட்டில் தொட்டியில் வச்சுருக்கோம். ஒரு 3 தொட்டியில் வச்சுருக்கோம். இதிலேருந்து ஒரு 5லேருந்து 10 இலை அளவுக்கு நான் தினமும் ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் பறிச்சிடுவேன். தினமும் பறிக்கிறதுனா ஒரு 2 இலையாவது பறிச்சிடுவேன் ரசத்தில் போடுறதுக்கு. இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 10 இலை பறிச்சிருக்கேன். முடக்கத்தான் இலை 10 இலை பறிச்சிருக்கேன். பாருங்களேன், ரொம்ப நல்லா விதை இருக்குது. என்கிட்ட விதை இருக்குது. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, நான் எண் கொடுக்குறேன். இந்த முடக்கத்தான் இலை ஒரு 10 இலையும், இது பார்த்திங்கன்னா பசலை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொடி பசலை. கொடி பசலை அப்படின்னு சொன்னால் அந்த சிவப்பு கலரில் இருக்கும். இப்படி பசலையிலேயே மிக வலிமை வாய்ந்த ரொம்ப சத்துள்ள பசலைக்கீரை கொடி பசலைன்னு சொல்லுவாங்க. இதில் ரோஸ் கலரில் குட்டி குட்டியாக காய்க்கும். இது ஒரு சின்ன தொட்டியில் வச்சாலே வந்துடும். ரொம்ப இதுக்கான விதைகளும் என்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்ப்போம். இந்த பசலைக்கீரையிலேருந்து ஒரு 10-15 இலை, அப்புறம் இந்த முடக்கத்தான் இலை, இந்த 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா ஃபைனாக வழுவழுன்னு அரைச்சி தோசை மாவோடு கலந்து நம்ம தோசை சுட போகிறோம். இதை அரைச்சிட்டு வீடியோவை நான் மீண்டும் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம போட்ட முடக்கத்தான் கீரையும் பசலைக்கீரையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம். அதை தோசை மாவில் கலந்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு நார்மலாக எப்பயும் தோசை சுடுற மாதிரியே தோசை சுட்டு நம்ம இது கூட என்ன வேணாலும் சட்னி உபயோகப்படுத்திக்கலாம். முக்கியமாக இது ஒரு சமையல் குறிப்பு இல்லை, ஆரோக்கிய குறிப்பு. மற்றவை அது எல்லாம் எதோடு சாப்பிட்ணுன்றது உங்களுடைய விருப்பம். ஆனால் இது இந்த மூட்டுகளில் இருக்க தேய்மானம், பிறகு ஜாயிண்டில் இருக்க வலி எதுவாக இருந்தாலும் வலியை போக்கிடும். ஆரோக்கியத்தை கொடுக்கும், மூட்டுகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதில் ஒரு நல்ல கால்சியம் தன்மையும் அந்த வாதத்தை போக்கக்கூடிய தன்மையும் முடக்கத்தானுக்கு இருக்குது. கால்சியம் சத்து நிறைந்ததாக பசலைக்கீரை இருக்குது. ரெண்டும் சேர்ந்து எலும்புகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மேற்கொண்டு இந்த 2 செடிக்கும், முடக்கத்தானுக்கும் பசலைக்கீரைக்கும் விதை வேணும்னா என்னை அணுகுங்க. நான் உங்களுக்கு விதை அனுப்புகிறேன். நன்றி. தோசையை ஊற்றி எடுத்துக்குவோம். முடக்கத்தான் பசலைக்கீரை தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும்.